Hello friends, welcome to Ganatrix tutorial. Friends, product of fractions பார்க்க போறோம். அதாவது 2 or more fractions எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதை என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் பண்ண போறோம். இட் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அதை எப்படி பண்றோம்னு பாருங்க. இது மேக்ஸிமம் கேன்சலேஷன் மெத்தட்ல ஈஸியா பண்ணலாம். ஓகே, அதுதான் பெஸ்ட் வே. ஓகே, நம்ம கேன்சலேஷன் மெத்தடே சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 7 into 4/5 இருக்கா? அப்போ 7ஐயும் 4/5 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா? இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் ஃபேக்டரால we can cancel. ஓகே, கேன்சல் ஆர் ரெடியூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நியூமரேட்டர். இங்க இந்த 7ம் 4மே நியூமரேட்டர் தான். ஸோ இங்க 7க்கு டினாமினேட்டர் என்னன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 7ஐயும் 4ஐயும் பாருங்க, இந்த 1ஐயும் 5ஐயும் பாருங்க, ஏதாவது காமனா இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்லை, நோ காமன் ஃபேக்டர். அப்ப என்ன பண்ணலாம்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கணும். நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 7 4s are what? 28 டிவைடட் பை இங்க கீழே 1 தானே இருக்கு, 1 5 is 5. அவ்வளவுதாங்க ஆன்சர். நோ காமன் ஃபேக்டர். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இப்போ இங்க என்ன சொன்னேன், 6 இருக்கா? 6 நியூமரேட்டர், டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கு. சரி விடுங்க. அப்ப இந்த 6ஐயும் இந்த 6 7 நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல 9 இருக்கு. இது ஏதாவது காமனா இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கா? இந்த 6ம் இந்த 9ம் ஒரே டேபிள்ல வருமா? இட் மீன்ஸ் சேம் காமன் ஃபேக்டர். 3 காமன் ஃபேக்டர் இருக்கா? என்ன 3 இருக்குங்க? எத்தனை 3 வரும்? 2 3s are 6. இங்க 3 3s are 9. அவ்வளவுதாங்க. இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கங்க. இங்க மைனஸ் இருக்கு, அப்ப இங்க -2 into 7 வரும். டினாமினேட்டர்ல 3 தாங்க இருக்கு. இப்போ இது ரெண்டையும் இப்போ காமன் ஃபேக்டர் இருக்கா? இங்க 2 7க்கு இங்க 3 காமன் ஃபேக்டர் கிடையாது. அதாவது 1 தான் காமன் ஃபேக்டர். அந்த 1 அப்படின்னா தேவையில்லாத விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா எது கேன்சல் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ 7 2s are 14, அதாவது -14/3. அவ்வளவுதாங்க. இதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -4/15 5/8 இருக்கு. ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா 4ம் 5ம் இருக்கு. டினாமினேட்டர்ல 15ம் 8 இருக்கு. ஓகே, நீங்க எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். இந்த 15ஐயும் இந்த 5ஓட கேன்சல் பண்ணலாம். இங்க 4ஐயும் சாரி இந்த 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? இல்லைன்னா டைரக்டா ஏதாவது காமனா இருந்ததுன்னா கேன்சல் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்ப என்ன வரும்னு பாருங்க. இப்ப இங்க 4 கேன்சல் பண்ணலாமா? இந்த 4 1 4 is 4, இங்க 2 4s are 8 வருமா இல்லைங்களா? அப்ப இங்க 1 இங்க 2 போட்டா முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க 5ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இங்க 1 5 is 5, 3 5s are 15 வருமா? 1 இங்க 3. அவ்வளவுதாங்க, கேன்சல் பண்ணியாச்சு. மீதி பேலன்ஸ் என்ன இருக்கோ அப்படியே எழுதிருங்க. ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இங்க மைனஸ் இருக்கு, ஆனா இங்க 1 தான் இருக்கு. அப்போ -1 இங்க வரும். செகண்ட் நம்பர்ல 1 தான் இருக்கு. ஓகே, இப்போ -1 into 1. டினாமினேட்டர் என்ன இருக்கு? 3 into 2 இருக்கா? ஸோ மல்டிப்ளை பண்ணா -1 divided by 6ன்னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. -16 25 -15 4. இதை கேன்சல் பண்ண முடியுமா? எஸ். இங்க பாருங்க, இங்க 16ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். அதான் நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாமா? இங்க 25ஐயும் 15ஐயும் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். பண்ணலாங்களா? அப்ப என்ன வரும்னு பாருங்க. இங்க என்ன வரும்? இங்க 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 5s are 15, இங்க 5 5s are 25. என்ன பண்றீங்க? இங்க 3 போட்டுக்குங்க, இங்க 5 எழுதிக்குங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 16 இருக்கு, -16 சைனை கடைசியா பார்த்துக்கலாம். சரிங்களா? 16 இருக்கு, இங்க 4. அப்போ 1 4 is 4, 4 4s are 16. அப்ப என்ன வரும்? இங்க 4 4s are 16, இங்க 1. அவ்வளவுதாங்க. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. பேலன்ஸ் இங்க பாருங்க, இங்க ஒரு மைனஸ் இருக்கா, இங்க ஒரு மைனஸ் இருக்கா? அப்ப மல்டிப்ளைல மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ அது பிளஸ், ஆன்சர் பிளஸ்ல தான் வரும். மீதி பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கங்க. 4 into 3 நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல 5 into 1 இருக்கு. ஸோ இது மறுபடியும் ரெடியூஸ் பண்ண முடியுமா? காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்ல. ஸோ அதனால டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 3s are 12, 5 1 is 5. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல நீங்க எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? நியூமரேட்டர் டினாமினேட்டர், ஆக்சுவலா நியூமரேட்டர் எந்த நம்பரை வேணாலும், டினாமினேட்டரோட எந்த நம்பரை வேணாலும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 100 எடுத்துக்கிறேன்.
100 எதுக்கு கேன்சல் பண்ணலாம்? 25 கேன்சல் பண்ணலாமா? 16லையும் கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள்ல. சரியா? 2 ஃபேக்டர்ல பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 100யும் 25 நான் 25 ஈஸியா இருக்கும், அதனால ஷார்ட் அப் பண்றேன். 125 ஆர் 25, 425 ஆர் 100, அவ்வளவுதாங்க. ஓகே தானே? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, என்ன இருக்கு இங்க 8 இருக்கா? 8 16 கேன்சல் பண்ணலாம்ல. அப்போ 8 1 is 8, 2 8s are 16, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 7ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணலாமா? என்ன வரும்? 1 7 is 7, 3 7s are 14, அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணலாம், ஆனா பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். முதல்ல அந்த 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஆன்சர் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதுங்க, ஃபைனலா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 4 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அதனால விட்டுருங்க அதை. இங்க 3, இங்க 2 இருக்கா? ஓகே, 3 2, அவ்வளவுதாங்க. இப்ப கேன்சல் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்ல பண்ணீங்கன்னா, ஒரே ஸ்டெப்ல இப்படி பண்ணீங்கன்னா சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, எதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ இப்பதான் கரெக்ட். இப்போ என்ன சொல்லுங்கன்னா, இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்க 1 2s, இங்க 2 2s are 4. ஓகே, இங்க 1 வருமா? இங்க என்ன வரும்? 2 வரும். அப்ப என்ன வரும்? 2/3, அவ்வளவுதாங்க. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர், 2/3. தேங்க்யூ.